வாழ்க்கையில் இது சாத்தியம். ஆனால் பயணம் தொடங்கப்படவில்லை. அசல் ஆரம்பிக்கப்படாத வேலை சாத்தியமற்றதாக தெரிகிறது. சில காட்சிகளை பார்க்காமல் இருப்பது கண்களுக்கும், சிலவற்றை கேட்காமல் இருப்பது காதுக்கும் நல்லது. சில விஷயங்களை அறியாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது. பிறரை பற்றி சிந்திக்காமல் இருப்பது மனதிற்கு நல்லது. நட்பு என்பது புத்திசாலிகளுடன் அல்ல, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுடன் இருப்பவர்களுடன் செய்யுங்கள். நாம் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பவர்களை விட நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர் கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம். சொத்து வாங்குவதில் பாசத்தை இழக்காதீர்கள். மாடிகளை கட்டுவதில் உள்ளத்தையும் பாசத்தையும் இழக்க கூடாது. வசதிகளை பற்றி கவலைப்படுதல் விலைமதிப்பற்ற மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். அந்தஸ்தை துரத்துவதன் மூலம் அடக்கத்தை தியாகம் செய்யாதீர்கள். கஷ்டத்தில் ஆதாரம் கண்ணீர், ஆனால் ஆதாரம் உண்மையில் நேரம். நீ தேவையில்லாமல் யாருக்கும் உன்னை பிடிக்காது. ஏனென்றால் சுயநலம் மனிதனின் பிறப்புரிமை. முதலில் எந்த தொடர்பும் அமிர்தம் போன்றது. இது ஒரு விஷமாக மாறிவிடும். நினைவில் கொள்ளுங்கள். அனுபவம் என்பது பூமி பிறப்பதற்கு முன் பிறப்பது என்று அர்த்தமல்ல. எதையாவது பேசுவதற்கு முன் மற்றவரின் மனதை பற்றி சிந்திக்கும் அல்லது சிந்திக்கும் குணம் இருக்க வேண்டும். அந்த குணம். சில சமயம் வாக்குவாதம் செய்து காயப்படுத்துவதை விட என் தவறு என்று சொல்லி மௌனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத பந்தங்களையும் உறவுகளையும் விட்டு விலகினால் மன அமைதி ஏற்படும். உங்கள் வலியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் அதை உணரும் வரை அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆர்வத்துடன் வேலை செய்தால் ஆற்றல் அதிகரிக்கும். கடுமையான வேலை ஆற்றலை குறைக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்கள். குடிப்பழக்கம் இன்று வேடிக்கையாக தொடங்கி நாளை பழக்கமாகிய பின்னர் போதையாக மாறுகிறது. சூதாட்டம் வேடிக்கையாக தொடங்கி வாக்குவாதங்களுடன் தொடர்ந்து சண்டை சச்சரவுடன் முடிகிறது. அவமானத்திற்கு அஞ்சும் வலிமை உங்களுக்கு இருந்தால் தோல்வியை தாண்டி உயரலாம். ஏனெனில் தோல்வியின் வலியை விட அதன் அவமானங்களின் வலி பெரியது. தவறு செய்து ஜெயிக்கலாம், ஆனால் பொய் சொல்லி நிம்மதியாக வாழ முடியாது. பிரச்சனைகள் இல்லாமல் வெற்றி பெற்றால் வெற்றி. கஷ்டங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றால் அது வரலாறு. எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்கே நடக்கும் என்று நினைப்பதை நிறுத்தாதீர்கள். கோபத்தால் தூரமான உறவுகள் கோபமில்லாமல் நெருக்கமாகின்றன. வலியால் பிரிக்கப்பட்ட பிணைப்புகள் ஒருபோதும் நெருக்கமாக இருக்க முடியாது. உயிர் பிழைத்தாலோ அல்லது வற்புறுத்தினாலோ கிடைக்கும் காதல் பல வருடங்கள் நிலைக்காது. நாம் நினைக்கும் வரை இந்த பந்தங்கள் மனதை உடைத்து நீ விரும்பவில்லை என்றால் நீ யார், நான் யார்? வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சிலரது வாழ்க்கை அனுபவங்கள் மக்களை விட்டு விலகி இருக்க கற்றுக் கொடுத்துள்ளன. உண்மை என்பது நெருப்பு போன்றது. பொய் என்பது கடன் போன்றது. ஒன்று எரிகிறது, மற்றொன்று அழிக்கிறது. ஒரு உண்மையை மறைத்தால் மறைக்கப்பட்ட உண்மையை உண்மையாக்க 100 பொய்களை சொல்ல வேண்டும். அதனால் பொய் சொல்வதை விட உண்மை பேசுவது மேலானது. உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் தேடினால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்குள் உங்கள் மகிழ்ச்சியை கண்டுபிடி. ஒவ்வொரு கணமும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எவ்வளவுதான் சிலரது நடத்தையை மாற்ற முயன்றாலும் நம்மால் அதை மாற்ற முடியாது. அவர்களுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை விடுங்கள். யார் மீதும் அளவு கடந்த அன்பு, அதிக நம்பிக்கை வேண்டாம். ஏனெனில் இந்த யுகத்தில் யாருடைய சுயநலமும் அவர்களுக்குத்தான். கணவனின் மனதை புரிந்து கொள்ளும் மனைவி அவளை விட்டு விலகி இருக்க விரும்புவதில்லை. மனைவியின் அன்பை புரிந்து கொண்ட கணவன் அவளை விட்டு பிரிய முடியாது. எந்த உறவிலும் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் அது வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்கும். முட்டாள்களிடம் பேசும் முன் யோசியுங்கள். 10 வார்த்தைகள் பேச நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நம் வாழ்வில் உள்ள அனைத்து மதிப்புமிக்க குணங்களையும் நாம் பயனற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். காட்டில் கிடைத்ததை உண்பவன் ஆதி மனிதன். அதே காட்டை உண்பவன் நவீன மனிதன். சிரித்தால் வரும் கண்ணீரை 4 பேருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தனிமையில் அழுதால் வரும் கண்ணீரை துடைக்கவும்.
உண்மை எவ்வளவு உண்மையானதாக இருந்தாலும், உண்மை எவ்வளவு மதிப்புமிக்கதாக இருந்தாலும், உண்மை எவ்வளவு நெருப்பாக இருந்தாலும் சமூகம் பொய்யை மட்டுமே நம்புகிறது. கடவுளை நம்புவதற்கு பக்தி இருந்தால் போதும், ஆனால் மனிதனை நம்புவதற்கு தைரியம் வேண்டும். வாழ்க்கையின் பாதி வழி சரியாக இருக்கிறதா என்று தாமதமாக சொல்வதால் வருகிறது. நிலையற்ற இயல்புகளுக்கு நெறிமுறைகளை கற்பிப்பது போல் தண்ணீருக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயல்வதும் முட்டாள்தனம். பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் இந்த உலகில் தொடாமல் வெட்டக்கூடிய ஒரே ஆயுதம் வார்த்தைகள். இந்த குறுகிய வாழ்க்கையில் உங்களால் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருங்கள். ஏனென்றால் மீண்டும் வருவது நினைவுகள், நேரம் அல்ல. தேவைக்காக 2 படிகள் இறங்குவதில் தவறில்லை, ஆனால் வாய்ப்புக்காக இறங்குவது பெரிய தவறு. சொர்க்கமும் நரகமும் இருப்பது மரணத்திற்கு பிறகு அல்ல. நீங்கள் உயிருடன் இருக்கும்போது யாரையும் தொந்தரவு செய்யாமல் உங்கள் வேலையை செய்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள். அன்று இரவு நன்றாக தூங்கு. சொர்க்கத்தைப் போல அல்ல. கெட்ட எண்ணம் யாரையாவது தொந்தரவு செய்ய நினைத்தால் அதே எண்ணம் உறக்கத்திலும் உங்களை தின்றுவிடும். அதே நரகம். மனிதனின் மகத்துவம் என்ன? பிறர் தேவையில் இருக்கும்போது மரியாதை செய்பவனே. அவனுக்கு தேவையில்லாவிட்டாலும் மரியாதை செய்பவனே உண்மையானவன், பெரியவன். நாம் ஒருவரை ஏமாற்ற முடியும் என்றால் ஏமாற்றப்பட்டவர்கள் முட்டாள்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நம் நிலையை தாண்டி நம்மை நம்புகிறார்கள் என்று அர்த்தம். வழியில் இருக்கும்போது பந்தங்கள் உறுதியளிக்க வேண்டும், ஆனால் பந்தங்கள் வழிகளாக மாறினால் வாழ்க்கை பலவீனமாகிறது. பூக்கும் ஒவ்வொரு பூவும், வாசனையை சுவாசிக்கும் ஒவ்வொரு பந்தமும் அன்பை பரப்புவதில்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது. ஆனால் அந்த மூடிய கதவை பார்த்துவிட்டு நமக்கு திறந்திருக்கும் இன்னொரு கதவை பார்க்க மறுக்கிறோம். ஒரு ஆடு கசாப்புக்காரனை நம்புகிறதோ இல்லையோ, ஒரு மனிதன் பொய்யனை நம்புகிறான். பதிலில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு தவறையும் திருத்த முடியும். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும். இல்லை என்று நினைத்தால் ஒன்றும் இல்லை. மேகத்தால் பாரத்தை தாங்க முடியாமல் மழை பெய்கிறது. மனதால் வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வடிகிறது. தூக்கத்தில் கனவுகள் நனவாகாது, ஆனால் அந்த கனவுக்காகவும் தூக்கத்தை துறந்தால் அவை நனவாகும். 4 பேருக்கு உதவும் குணம் இருந்தால் எந்த கோவிலுக்கும் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் நம்பும் கடவுள் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருவார். எல்லோரும் விழுவதில்லை, ஆனால் மீண்டும் குதிப்பவர்களும் இருக்கிறார்கள். நினைவில் இருப்பவர்களிடம் திரும்ப திரும்ப கோபப்பட்டால் அவர்கள் மனமுடைந்து ஒதுக்குவதற்கு அதிக நேரம் எடுக்காது. அப்படி ஒரு நேரம் கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற அதிகம் நேரம் எடுக்காது. விரும்பியதற்கு கடினமாக உழைக்காமல் இழந்ததை நினைத்து அழுவது முட்டாள்தனம்.